எரிச்சலா இருக்கு மேம். வயிறு எரிச்சல், ஒரு சிலருக்கு வயிறு எரிச்சல் வேற மாதிரி வரும். ஆனா உண்மையிலேயே வயிறு எரிச்சலா இருக்கு, எது கழிக்குது, சாப்பிட்டது திரும்பி ரிஃப்ளெக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன தீர்வு இருக்கு மேம்? ரொம்ப சிம்பிள்ங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு இருக்கும். இந்த பிரச்சனையோரே போராடிட்டு இருக்கிறவங்க பிடித்த உணவை சாப்பிடவே முடியாது. ஸோ இப்போ நான் சாப்பிட்டேன்னா வயிறு எரிச்சல் வரும், கொஞ்சம் வச்சிருவாங்க. திரும்ப பசிக்கும், எரிச்சலா இருக்கும், சாப்பிடுவோம், உணவை அப்படியே வச்சிருவோம். நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, அப்படியே கேஸ் வாய் வழியா வர மாதிரி இருக்கும், இல்ல புளித்த தண்ணீர் மாதிரி வரும், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆயிட்டு நெஞ்செரிச்சல் வருது. ஏன்னா இங்க நீங்க வரீங்க, ஒரு பிரச்சனையோட வரீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு அழகா ஒரு ரூபாயை மஞ்சள் துணியில முடிஞ்சு இந்த பிரச்சனை முடியணும்னு இறைவன் கிட்ட வேண்டி அடுத்து அவங்களுடைய சித்த மருத்துவ சேவையை தொடங்குறாங்க. இப்படிப்பட்ட இந்த இடத்துக்கு ஒரு முறை நீங்க விசிட் பண்ணி ஒரே ஒரு கன்சல்டிங் எடுத்து பாருங்க, நிச்சயமா உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும். ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறது, நைட்டு தூங்காம இருக்கிறது, இது எல்லாமே வயிறு பகுதியில பிரச்சனைகளை உருவாக்குது. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்னா சித்த மருத்துவத்துல இருக்கு. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. அனைவருக்கும் வணக்கம். தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் கிளினிக் மூலமாக இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உடலில் ஒரு சில பிரச்சனைகள் தொடர்ந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அட்டென்ஷன் எடுத்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இது நம்ம உடம்புக்குனே இருக்கக்கூடியது தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கடந்து போயிடுவோம். அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் ஒன்று தான் இந்த நெஞ்செரிச்சல், வயிறு எரிச்சலாக இருக்குது, எது கழிச்சிக்கிட்டே இருக்குது, நெஞ்சு கரைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை சாப்பிட்டது செரிக்காத மாதிரி இருக்குது, நெஞ்சுக்குள்ளிலே நிற்கிது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சோடா ஏதாவது குடித்தோம்னா சரியா போயிடும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் போய் சோடா வாங்கிட்டு வந்து குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு முழுவதுமான தீர்வு கொடுக்கறது தான் இந்த வீடியோ பதிவு. இது நிச்சயமா ஒரு 80% மக்களுக்கு இருக்கும். நீங்க ஒரு 10 பேரை மீட் பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு 7 பேராவது இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பு சித்த மருத்துவ முறைப்படி ரொம்ப அற்புதமா இறை சக்தியோடு இயற்கையினுடைய ஆசிகளோடு உங்களுக்கான சித்த மருத்துவங்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தீக்ஷாலயத்துக்கு நீங்க கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கன்சல்டிங் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த எண் மூலமாக ஆன்லைன் இல்லைன்னா ஆஃப்லைன் 2 விதமான கன்சல்டிங்கும் நீங்க பெற முடியும். ஏன்னா இங்க நீங்க வரீங்க, ஒரு பிரச்சனையோட வரீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு அழகா ஒரு ரூபாயை மஞ்சள் துணியில முடிஞ்சு இந்த பிரச்சனை முடியணும்னு இறைவன் கிட்ட வேண்டி அடுத்து அவங்களுடைய சித்த மருத்துவ சேவையை தொடங்குறாங்க. இப்படிப்பட்ட இந்த இடத்துக்கு ஒரு முறை நீங்க விசிட் பண்ணி ஒரே ஒரு கன்சல்டிங் எடுத்து பாருங்க, நிச்சயமா உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது நெஞ்செரிச்சல், வயிற்றெரிச்சல் எது கழிக்குது, இதற்கு தீர்வு இருக்கா மேம் கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ நெஞ்செரிச்சலா இருக்கு மேம், வயிறு எரிச்சல், ஒரு சிலருக்கு வயிறு எரிச்சல் வேற மாதிரி வரும். ஆனா உண்மையிலேயே வயிறு எரிச்சலா இருக்கு, எது கழிக்குது, சாப்பிட்டது திரும்பி ரிஃப்ளெக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன தீர்வு இருக்கு மேம்? ரொம்ப சிம்பிள்ங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு இருக்கும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா வயிறு உப்புசமா இருக்கும். ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குங்க, ஜெர்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால நான் நிறைய சிகிச்சை எடுத்துட்டேன், எண்டோஸ்கோப் கூட எடுத்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் கேஸ்ட்ரைட்டிஸோ இல்லை லாக்ஸ் எல்இஎஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமோ இருக்கும், இல்லை ஹேர்டிஸ் ஹெர்னியா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையோரே போராடிட்டு இருக்கிறவங்க பிடித்த உணவை சாப்பிடவே முடியாது. ஸோ இப்போ நான் சாப்பிட்டேன்னா வயிறு எரிச்சல் வரும், கொஞ்சம் வச்சிருவாங்க. திரும்ப பசிக்கும், எரிச்சலாக இருக்கும், சாப்பிடுவோம், உணவு அப்படியே வச்சிருவோம். நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, அப்படியே கேஸ் வாய் வழியா வர மாதிரி இருக்கும், இல்ல புளித்த தண்ணீர் மாதிரி வரும், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆயிட்டு நெஞ்செரிச்சல் வருது. ஸோ இதனாலேயே இரவு தூக்கம் கெடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வயிறு எரிச்சல் சரியாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அல்சர் பிரச்சனை ரொம்ப நாளா இருந்தா இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நம்ம வயிறு உள்பகுதி வரைக்கும் அந்த அல்சர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிரும், ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிரும். இப்போ நிறைய பேர் மோஷன் போறாங்கன்னா பிளாக் கலர்ல போகுதுன்னா உள்ள நமக்கு ப்ளீடிங் இருக்கு, ரத்தம் எங்கேயோ நம்மளுடைய இன்டெஸ்டைன்ல கசியுது, அதனால நமக்கு மோஷன் பிளாக்கா போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மெடிசின்ஸோ இல்லை உணவு முறையோ எடுக்கணும். அல்சரை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் அந்த உணவே மருந்தாக செயல்படுற மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸ்டர்னலா ஒரு புண்ணு இருக்கு, ஒரு ஊண்டு இருக்குன்னா அங்க நம்ம ஃபுட்டை கொண்டு போய் மேல வைப்போமா? ஆனா வயிற்றுக்குள்ள அதுதானே சாப்பிட்டுதானே ஆகணும். உள்ள இருக்கிற புண்ணும் இருக்கு, நம்ம சாப்பிட்டும் செய்யணும், அது டைஜஷன் ஆகணும், புண்ணும் ஆறணும்னா
புண்களை ஆற்றக்கூடிய உணவுகள் எடுக்கும். ஸோ அப்போ நீர்ச்சத்து நிறைந்த உணவுகள் எடுங்க, அது புண்களை ஆற்றும். காலையில டீ காஃபி குடிச்சே இன்னைக்கு நிறைய பேருக்கு அல்சர் வந்து. ஸோ அல்சருக்கு காரணமே நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு நாளைக்கு 5-6 காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டீ குடிக்கிறதோட ஸ்மோக்கிங் ஹேபிட்டும் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு இருக்கும். ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்றாங்க. ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு ஃபுட் எதுவும் எடுக்காம விட்டுறது. ஸோ இது எல்லாமே ஆசிட் நேச்சர், ஆசிடிட்டியை உருவாக்குது. அப்போ இதற்கான உணவு முறைகள் காலையிலே நம்ம கொஞ்சம் நீராகாரம், தேங்காய் பால், ஏலக்காய் சேர்த்து குடிக்கிறது. சித்த மருத்துவத்துல குங்குளிய வெண்ணெய்னு ஒரு மெடிசன் இருக்கு. ஸோ அந்த வெண்ணெய் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து அதுல ஒரு 2 சிட்டிகை அளவு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி காலையிலே சாப்பிடணும். இல்ல காலையில வெறும் வயிற்றுல நெய்யை உருக்கி ஒரு 10-15 ml நெய், வெண்ணெய் அடிக்கடி உணவுல சேர்த்து சாப்பிட்றது பெஸ்டா இருக்கும். அதே மாதிரி நல்ல காரமான ஸ்பைசியான ஃபுட் இருந்தா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான உணவுகளை நம்ம தவிர்த்தால் மட்டுமே ஈஸியா நமக்கு வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் குணமாகுது. அடிக்கடி நம்ம என்ன பண்ணோம்னா ஏலக்காய், ஸோ ஏலக்காயை தண்ணீர்ல போட்டு பாயில் பண்ணி அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ ஏலக்காய் தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப முக்கியம். சீரக தண்ணீர் குடிக்கலாம், சோம்பு தண்ணீர் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தண்ணீர் குடிக்கணும். இரவு நேரத்துல ஒரு 7 மேக்சிமம் 8 o'clock டின்னரை முடிக்கிறது நல்லது. ஸோ லேட் நைட்ல சாப்பிட்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு அல்சர் இருக்கு. ஸோ அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றோம், காரமான உணவுகள் எடுக்கிறதும் தவிர்க்கணும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே குனியும் போதே ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது என்னன்னா இதுதான் வந்து ஜெட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம ஃபுட் பைப்பும் ஸ்டொமக்கும் சேரக்கூடிய இடத்துல ஒரு சின்னதாக ஸ்பிங்டர் மாதிரி இருக்கும். ஸோ எலாஸ்டிக் மாதிரி அது க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த ஆசிட் பட்டு அது ஓப்பன் ஆகும்போது தான் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நமக்கு அப்படியே உணவு வந்து எதிர்த்துட்டு மேலே வர மாதிரி. ஸோ அதை சரி செய்யணும்னாலும் சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள் இருக்கு. இதுல சோம்பு தீநீர், ஓமத்தீநீர் அப்படின்ற மெடிசன் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மெடிசனை நம்ம ஓமத்தீநீர் அப்படின்னு சொல்றது ஓம வாட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓம வாட்டர் வந்து ஒரிஜினலா நம்ம செய்யணும். இப்போ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி தான் நிறைய இடங்கள்ல கிடைக்குது. இப்போ சித்த மருத்துவ முறைப்படி இந்த ஓம தீநீர் அப்படின்னு இருக்கும். இந்த நேம்ல இருக்கக்கூடிய மெடிசனா வாங்கி குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். ஓகே, தண்ணீர்ல கலந்து. ஸோ இந்த மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம தீக்ஷாலயம்லயும் வந்து கிடைக்குங்களா? இங்க எதுவும் ஸ்பெசிஃபிக்கான மெடிசன்ஸ் நீங்க கொடுக்குறீங்களா? இந்த மெடிசன்ஸும் இருக்குது. ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் நம்ம வந்து ஸ்பெஷல் மெடிசன்ஸ், அசை சூர்ணம் கொடுக்குறோம், ஏலரிசி சூர்ணம் கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே உணவுக்கு முன் நம்ம சாப்பிடணும். ஸோ நீங்க ஒரு ஃபுட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம்னா ஸோ அந்த புண்கள் மேல போய் இது படி ஆரம்பிச்சு ஒரு கோட்டிங் கொடுத்துரும் நமக்கு. அது ஈஸியா ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுட்டை எடுக்க இது ஹீல் ஆகிட்டே வரும் புண்கள். அதே மாதிரி நம்ம சொல்ற உணவு முறையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, டிப்ரெஷன் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி சோடா வாங்கி குடிச்சிருவாங்க. அதுவே வயிற்றுல என்ன ஆகும்னா நமக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூஸை அதிகப்படுத்தும், திரும்ப புண்களை உருவாக்கும். அதனால ஒரு சிலர் வந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறது, நைட்டு தூங்காம இருக்கிறது, இது எல்லாமே வயிறு பகுதியில பிரச்சனைகளை உருவாக்குது. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்னா சித்த மருத்துவத்துல இருக்கு. ஸோ இந்த மருந்துகளையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ டாக்டர். நெஞ்செரிச்சல், வயிறு எரிச்சலுக்கான காரணங்கள் என்னன்றதையும் சொல்லிட்டாங்க. வீட்டு உணவு முறைப்படியும் அதுக்கு தீர்வு சொல்லியாச்சு. மருந்துகள் அப்படின்னு எடுத்தீங்கனாலும் மருந்துகள் வந்து சித்த மருத்துவ கடைகள்ல வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம தீக்ஷாலயத்தை நீங்க ஸ்ட்ரெயிட்டா கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கான தனித்துவமான மருந்துகளையும் இவங்க கிட்ட மட்டுமே கிடைக்கக்கூடிய மருந்துகளையும் இவங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இதை பத்தி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும், நான் பர்சனலா இவங்களை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா டிஸ்பிளேல வரக்கூடிய அந்த எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன், ஆஃப்லைன் 2 விதமான கன்சல்டேஷனும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மருந்துகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கொரியர் ஃபெசிலிட்டியும் அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ இந்த நெஞ்செரிச்சல் அப்படின்னு நினைச்சு சாதாரண பிரச்சனை தானே அப்படின்னு இதை லேசா விட்டுறாதீங்க. இது நம்மளுக்கு வந்து டிப்ரெஷன், தூக்கமின்மை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இது அடித்தளமா அமைஞ்சிருக்கு. அதனால இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு அதற்கான தீர்வை பார்த்துடுங்க. உடல் ஆரோக்கியம் தான் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை வளமா இருக்கிறதுக்கு அடிப்படை. அதனால அந்த ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. மறக்காம இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.